நமஸ்காரம் ஜீசஸ். வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே நம்ம வந்து நின்று கொண்டு இருக்கிறோம். அதனால நீங்க எல்லாருமே, நானும் கூட, ஒரு நிமிஷம் நில்லுங்க, திரும்பி பாருங்க. இந்த வருஷத்தினுடைய முதல் மாதத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் எப்படியாக கடந்து வந்தீர்கள் என்று யோசித்து பார்த்தால் அதற்கு எப்படியாக வந்து நின்றோம் என்று பதிலே இல்லை. ஏனென்றால் நம்மளுடைய ஏசப்பா தான் நம் கரத்தை பிடித்து கடக்கச் செய்தார். அக்கறையில் இருந்த நம்மை இக்கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் ஏசப்பா. ஏனென்றால் நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் நம்ம வைக்கும் பொழுது அவர் நம்மை கரம் பிடிக்கிற தேவனாக இருக்கிறார். நம் பாரத்தை அவர் மேல் வைக்கும் போது அவர் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். அதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த வருஷத்திலே எவ்வளவு அதிசயங்கள், அற்புதங்கள் கர்த்தர் செய்திருக்கிறார். சுகவீனமாய் இருந்தோம், அதிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு எடுத்தார். அநேக அவமானங்கள், நிந்தைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாம் சந்தித்தோம். அந்த வெட்கத்திலிருந்து நம்மை விடுவித்து தலையை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதனால கர்த்தருக்கு நம்ம இந்த வருஷத்துல கண்டிப்பாக நன்றி செலுத்துகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அவர் ஒருபோது நம்மை கைவிட்டதே இல்லை. நாம தான் கைவதறி போயிருக்கிறோம், ஆனா அவர் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. இன்றைக்கும் நம்மை கரம் பிடித்து வைத்திருக்கிறார். நாம இன்றைக்கு நிர்மூலமாகாமல் இருப்பதே அவருடைய சுத்த கிருபை. அதை மாத்திரம் நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது. அதனால இன்றைக்கு நீங்கள் ஒரு முடிவெடுங்கள். நான் இந்த வருஷத்தில் முடிவதற்கு முன்பாக சமயத்தை நான் எடுத்து ஏசப்பாவின் பாதப்படியிலே சென்று அமர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவேன். நன்றி உள்ள இருதயங்களை ஏசப்பா விரும்புகிறார். ஏனென்றால் அவர்களை ஆசீர்வதிப்பதற்காக. ஆனால் அந்த கடைசி ஆசீர்வாதத்தை விட்டு விடாதீர்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். போய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி. ஆமென், ஹல்லேலூயா. வருகிற வருஷத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு சில வசனங்களின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். கேளுங்கள், செவிசாய்த்து கேளுங்கள். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் இருக்கணும். நம்ம உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் கருத்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்கள் இந்த வருகிற வருஷத்திலே நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அடுத்ததாக நீங்க என்ன செய்வீர்கள் என்றால், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது அநேக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அதுல குறைபாடுகள் வருது. அப்படி உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். வருகிற வருஷத்திலே அப்பொழுதுக்கு அப்பொழுதே மன்னித்து மறந்து அதை விட்டுவிட்டால் நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாய் செய்வோம். ஆனால் இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள். அடுத்ததாக, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். அன்பு இருந்தா தானா எல்லாமே வந்துருங்க. சாந்தம், பொறுமை, இரக்கம் எல்லாமே வந்துருங்க. அந்த அன்பு ஒன்று நமக்கு, கர்த்தருடைய அன்பு நமக்குள்ளாக இருந்து வெளிப்பட வேண்டும். ஆமென். பிறகு கடைசியாக, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. நமக்குள்ளாக எப்பொழுதும் தெய்வீக சமாதானம் இருக்கணும். எப்போ அப்படி இருக்கும்னா, உனக்கு நன்றி உள்ள இருதயம் இருக்கும் பொழுது, உண்மையுள்ள இருதயம் இருக்கும் போது அந்த தெய்வீக சமாதானம் உனக்கு இருக்கும். ஏனென்றால் அவர் சமாதானக்காரனராய் இருக்கிறார். ஆனால் நீங்க இந்த நாட்களில், வருகிற நாட்களிலே சமாதானத்தை, தேவ சமாதானத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாய் ஜீவிப்பதற்காகவே பிரயாசப்பட வேண்டும். பிறகு, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி உள்ளவர்களாயும் இருங்கள். நன்றி உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். வருகிற வருஷத்துல நம்ம நன்றி உள்ளவர்களாக, கர்த்தருக்கு முதல்ல நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் செய்த நன்மைகள் ஆயிரங்கள் சொல்லி முடியாதது. அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிறகு, உதவி செய்த, ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தின ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு என்பது சாதாரண காரியம் அல்ல, பரலோகத்திற்கு கொண்டு போகிற காரியம், நித்திய ஜீவனை கொடுக்கிற காரியம். அப்படி நடத்தின மக்களையும் கூட நீங்க ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. அப்படியாக நன்றி உள்ள இருதயங்களாக ஜீவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷமா இருங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தரே. நீர் நல்லவராக, வல்லவராக, பெரியவராக, பரிசுத்தராக, எங்களை அக்கறைக்கு கடக்க செய்த தேவனாக எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலே கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து கர்த்தாவே நன்றி எண்ணி எண்ணி நன்றி செலுத்த எங்களுக்கு கர்த்தா உணர்வின் ஆவியை ஊற்றினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. உணர்வை கொடுப்பது நீர் ஐயா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் வாழ்க்கையில இந்த வருஷத்திலே ஆண்டவரே செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அநேக தீமைகளை சந்தித்தோம், அதற்கும் நன்றி கர்த்தாவே. ஏனென்றால் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு நன்மையானவைகளை அதனால் பெற்றுக்கொண்டோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தீமையினாலே வெல்லாதபடிக்கு நன்மையினாலே வெல்ல வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஐயா. நாங்கள் நன்மையினாலே சில காரியங்களை வென்றிருக்கிறோம். அதற்காக நன்றி தேவனே. எங்கள் பாரத்தை நீர் சுமந்தீர் ஏசப்பா. எங்களை கர்த்தாவே நடக்க வைக்காதபடிக்கு நீர் எங்களை சுமந்து கொண்டு அக்கறையை கடக்க செய்தீர். அதற்காக நன்றி. நீர் ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல, எங்களை சுமக்கிற தேவனாக, வழி நடத்துகிற தேவனாக நீர் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த கர்த்தாவே நமஸ்காரம் ஜீசஸ் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, இன்றைக்கு கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்க வேண்டுமாயிற்று வேக்கன் ஐயா. கடந்து வந்த பாதையை நினைத்து அவர்கள் கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கலாம் ஐயா. ஆண்டவரே, அவர்களை கண்ணீரை துடைக்க வேண்டுமாய் ஐயா. வருகிற வருஷத்திலாவது நான் சமாதானமாய் ஜீவிப்பேன் என்று சொல்லி தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு வழி வாசல்களை திறந்து கொடுக்க வேண்டுமாய் செபிக்கன். அவர்களுக்குள்ளாக இருக்கிற வேண்டாத கேரக்டர்ஸ்களை நீக்கி போட்டு கர்த்தருடைய கேரக்டர்ஸ்களை வைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கன், பொறுப்பேற்க வேண்டுமாய் செபிக்கன் ஐயா. ஆண்டவரே, வருகிற வருஷம் அவர்களுக்கு கர்த்தாவே ஒரு சந்தோஷமான ஒரு வருஷமாக இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வியாதியில் இருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்டாக கடவுது கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா தேவனே, அந்தரங்க பாவத்தில் சிக்கி கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வரட்டும் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் அவர்களை ஆண்டு கொள்ள வேண்டும் ஆயிடுச்சு ஐயா. அப்படியாக நீர் செய்ததற்காக நன்றி கர்த்தா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் மனைவிக்குள்ளாக, பிள்ளைகள் தகப்பன் தாய்க்குள்ளாக கர்த்தாவே ஆண்டவரே, பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கட்டும் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி உள்ள இருதயங்களாக ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே ஆண்டவரே மாற்றப்படட்டும் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்தட்டும் கர்த்தாவே. எப்பொழுதும் நன்றி செலுத்தி ஆண்டவரே அபிரகாமின் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தாவே. அப்படியாக செய்ததற்காக நன்றி கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். God bless you. நமஸ்காரம் ஜீசஸ்.